கோவர்தனகிரி கிராமத்துல இருக்கிற கமலாவுக்கு ரொம்பவே ஞாபக மறதி. காலையில செஞ்ச வேலைய சாயங்காலம் மறந்து போயிடுவா. அதனால அவளை ஞாபக மறதி கமலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைனால அவளோட புருஷன் சேஷா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். கமலா, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். இப்பவே ரொம்ப நேரமாயிடுச்சு. நீ வரும்போது அங்க பாரு, அந்த கயிறை கொண்டு வா. சரிங்க. சரி, இல்ல உன்னோட ஞாபக மறதியால மறந்துடாத, சரியா? சரிங்க, நான் மறக்காம கொண்டு வரேன். ஆமா ஆமா, கொண்டு வர. எங்கேயாவது மறந்து போன. அப்படி சொல்லி சேஷம் கொஞ்சம் பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனா. இப்படியே மத்தியானம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கமலா வயலுக்கு வரவே இல்ல. சேஷம் கமலாவுக்காக வயல்ல காத்து காத்து ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிட்டான். இந்த ஞாபக மருதிக்காரி எங்க போனாலோ என்னவோ, அவளுக்கு நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவளுக்காக காக்குறத விட்டுட்டு நானே வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படி சொல்லி சேஷம் வயலுக்கு மேல ஏறி வரும்போது கமலா வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தான். வந்துகிட்டு இருக்கிற கமலாவை பார்த்த சேஷம், அப்பா வந்து சேர்ந்தா. ஆமா, இவ கயிறு கொண்டு வந்தாளா இல்லையா அப்படி நினைச்சுக்கிட்டு சேஷம் தூரத்துல வர கமலாவை உத்து பார்த்தான். கமலா கொஞ்சம் நெருக்கத்துல வரும்போது அவ இடுப்புல கயிறை சுத்திக்கிட்டு இருந்தா. அத பார்த்த சேஷம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு கமலா கிட்ட வரும்போது, என்ன கமலா, இந்த கயிறை என்ன இடுப்புலயே கட்டி வச்சுன்னு இருக்க? நீங்க தானுங்க சொன்னீங்க நான் இத மறந்துடுவேன்னு, அதுக்குதான் மறக்க கூடாது அப்படின்னு இடுப்புலயே கட்டி வச்சிருக்கேன். இப்படி அந்த கயிறை கழட்டி புருஷன் சேஷம் கிட்ட கொடுத்தா. ஐயோ கர்மம், கயிறை கொண்டு வா அப்படின்னா கயிறை இடுப்புலயே கட்டிக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கியா? வீட்ல இருந்து கெரசினை கொண்டு வா அப்படின்னா கெரசினை எடுத்து மேல ஊத்திக்கிட்டு வருவியா? ஐயோ, நீங்க எப்பவுமே இப்படிதாங்க. ஞாபகமா கொண்டு வந்தா இப்படி திட்டுறது, கொண்டு வரலனா ஞாபக மறதிக்காரின்னு திட்டுறது. இப்படி மனைவிக்கிட்டே போய் வயல்ல வேலை செஞ்சா. அத பார்த்த சேஷம், சரி சரி, வயல்ல வேலை அப்புறமா செய்யலாம், ரொம்ப பசி எடுக்குது, சாப்பாடு கொடு. அப்ப கமலா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த சேஷம், என்னடி, நான் சாப்பாடு தானே போட சொன்னேன், எதுக்கு அப்படி தடமாடுற? அப்போ கமலா மெதுவா சேஷம் கிட்ட வந்து தலை சொரிஞ்சுக்கிட்டு, ஏங்க, நீங்க என்ன கயிறு கொண்டு வர சொன்னீங்களா? நான் கயிறை மறக்க கூடாதுன்னு இடுப்புலயே கட்டி கொண்டு வந்தேன். அதே நினைப்புல சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதுதானே நினைச்சேன்டி, நினைச்சேன். என்னடா இவ கயிறை மறக்காம கொண்டு வராளேன்னு. அப்பவே நீ ஏதாவது மறந்திருப்பேன்னு நினைச்சேன். மொத்தத்துல இந்த வெயில்ல நான் இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம கஷ்டப்படணும். ஐயோ, அது இல்லங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறேங்க. என்னது, நீ இப்ப வீட்டுக்கு போய் எனக்காக சாப்பாடு கொண்டு வரியா? அது சரிதான். ரோட்டுக்கு நடுவுல யாராவது உங்ககிட்ட பேசுனா நான் சாப்பாடு கொண்டு வர சொன்னதையே மறந்துட்டு அவங்க கிட்டயே சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்ப. சும்மா வந்து வேலை செய்வா. இப்படி சேஷம் என்ன பண்றதுன்னே தெரியாம சாப்பிடாமையே வயல்ல அன்னைக்கு முழுக்க வேலை செஞ்சான். இப்படி கமலாவோட ஞாபக மறதினால சேஷம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சேஷம் அவனோட நண்பனான வேணு கூட சேர்ந்து காட்டு வழியா நடந்து போகும்போது, சேஷம், உனக்கு தெரியுமா, இந்த காட்டு வழியில திருடங்க ரொம்ப அதிகமா, ஏதாவது விலை அதிகமான பொருள் இருந்தா பத்திரம் அப்படி சொல்லி வேணு பயந்துகிட்டு இருந்தான். அத பார்த்த சேஷம், வேணு, எதுக்காக நீ அவ்வளோ பயப்படுற? ஆமா, நம்ம கிட்ட யாராவது கொள்ளை அடிச்சுன்னு போறதுக்கு நகையோ பணமோ என்ன இருக்கு? அதுக்கும் மேல உயர்வானது நம்ம உயிர் இருக்குல்ல. ஐயோ வேணு, எத்தனை தடவை நம்ம இந்த காட்டு வழியா நடந்து போயிருக்கோம். ஆமா, நீ எதுக்காக அவ்வளோ பயப்படுற? திருடங்க இந்த வழியா வராங்களா? இல்லதானே, பயப்படாம வா. இப்படி சேஷம் அவனோட நண்பனான வேணுவுக்கு தைரியத்தை சொன்னான். இருந்தாலும் அவங்க பயந்துகிட்டே போனாங்க. இப்படியே பேசிக்கிட்டு போகும்போது வழியில கொஞ்ச தூரத்துல அவங்களுக்கு வழியில ஒரு மூட்டை கிடைச்சது. வேணு, அங்க பாத்தியா, ஏதோ ஒரு மூட்டை மாதிரி இருக்கு அப்படி சொன்ன உடனே வேணு அந்த மூட்டைய பார்த்து, ஆமாண்டா, அதேதோ மூட்டை மாதிரி தான் இருக்கு. வா வேணு, அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. முதல்லயே இது திருட்டுத்தனம் ஏரியா. எனக்கு தெரிஞ்சு திருடனுங்க நம்மளுக்காகவே இந்த வலையில சிக்க வைக்கிறதுக்காக விரிச்சிருக்கிற வலை தான் இது. ஐயோ வேணு, நான் இருக்கிறேன்ல, எதுக்காக நீ அவ்வளோ பயப்படுற?
அப்படி சொல்லி சேஷம் வேணுவை கூட்டிக்கிட்டு அந்த மூட்டை பக்கத்துல போனான். போய் அந்த மூட்டைய பிரிச்சான். பார்த்தா அந்த மூட்டையில பணம் நகைங்க இருந்துச்சு. ஐயோ, எவ்வளோ நகை! நான் எப்பவுமே என் வாழ்க்கையில இவ்ளோ கிட்டல இருந்து இவ்ளோ நகைய பார்த்ததே இல்ல. வா சேஷம், வா, இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ சேஷம், தப்பு வேணும், யாரோ இந்த மூட்டைய விட்டுட்டு போயிருக்கலாம், நம்ம அவங்க யாருன்னு பார்த்து இத குடுத்துட்டு வரலாம். ஏ சேஷம், என்ன நீ சொல்றது? இவ்ளோ தங்க நகைய குடுக்க போறியா? ஆமாண்டா, நம்மளது இல்லாதது நம்மளுக்கு எதுக்காக சொல்லு? இது நம்மளுதுன்னு யாருடா சொன்னது? சரி, ஒரு வேலை செய்யலாம், இந்த நகை மூட்டையை கொண்டு போய் நம்மளே வச்சுக்கலாம், யாராவது கேட்டா குடுக்கலாம், இல்லன்னா நம்ம 2 பேரே பங்கு போட்டு எடுத்துக்கலாம். அப்படி சொல்லி வேணு சேஷம சம்மதிக்க வச்சான். அதுக்கப்புறம் வேணுவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஐயோ, இந்த நகையை இப்போ நான் தூக்கிட்டு போனா திருடங்க வழியில வந்து என்ன கொன்னுட்டு இந்த மூட்டை அங்கிட்டு இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சான். சேஷம், நீ ஒரு வேலை செய், இந்த தங்க மூட்டைய நீயே கொண்டு போ, 10 நாளுக்கு அப்புறம் யாருமே வரலனா நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ சேஷம் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த தங்க நகைய அங்கிருந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் கமலா கிட்ட கொடுத்தான். கமலா, இந்த மூட்டை பக்கத்து ஊருக்காரங்களது, அவங்க வந்தா நம்ம அவங்களுக்கு இத குடுக்கணும், இத பத்திரமா எடுத்து வை, எந்த காரணத்தை கொண்டும் இத நீ மறந்துடக்கூடாது அப்படின்னு சேஷம் பொண்டாட்டிக்கிட்ட மறக்காத மறக்காதன்னு 100 வாட்டி சொன்னான். வீட்ல வச்சத எப்படிங்க நான் மறந்துருவேன்? அப்படி சொல்லி மூட்டைய கொண்டு போய் ஒரு பக்கம் எடுத்து வச்சா. இப்படி சேஷம் 10 நாள் அந்த மூட்டை யாருதுன்னு விசாரிச்சு பார்த்தான். 10 நாளுக்கு அப்புறம் கூட யாருமே வராததுனால வேணு, சேஷம், இன்னும் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கிறது சொல்லு, அந்த கடவுளா பார்த்துதான் நம்ம கஷ்டத்தை பார்த்து நம்மளுக்கு தங்க மூட்டையை கொடுத்தான். வேணு, மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு, இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். இப்படி சேஷம் வேணுவுக்கு புத்தி சொன்னான். வேணுக்கு ஒரு யோசனை வந்து உடனே சேஷம் கிட்ட வந்து, அந்த மூட்டை யாருதுன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த மூட்டை விழுந்த இடத்துக்கே அவன் வரேன்னு சொல்லிருக்கான். அப்படி வேணு சொன்ன உடனே சேஷம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, ஆஹா, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்க வேணு, நான் சொன்னல அவங்க நம்மளுக்கு கிடைப்பாங்கன்னு. இப்படி அவங்க 2 பேரும் எந்த நேரத்துல காட்டுக்கு போகணும்னு யோசிச்சாங்க. இப்படி வேணு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். கமலா, கமலா, முந்தா நேத்து கொடுத்த அந்த மூட்டையை கொடு. மூட்டையா? என்ன மூட்டைங்க? நீங்க எப்பவுமே எனக்கு குடுக்கலையே. அப்போ சேஷம் ரொம்பவே ஷாக் ஆகி, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி, அந்த மூட்டை உங்ககிட்ட தானே கொடுத்தேன், மறக்காதன்னு சொல்லி தானடி கொடுத்தேன், எங்கடி வச்சு தொலைச்ச? மறக்காதடி, நம்ம பொருள் அவங்க வந்து கேட்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்றீ. இப்படி சேஷம் கமலா கிட்ட கெஞ்சி கேட்டான். கமலாவுக்கு ஞாபகமே வரல. ஆமாங்க, நீங்க எனக்கு ஒரு மூட்டையை கொடுத்தீங்க, ஆனா அது எங்க வச்சேன்னு மறந்துட்டேங்க அப்படின்னு கமலா சொன்ன உடனே சேஷம் அந்த வீடு முழுக்க தேடி பார்த்தான். ஆனா அவனுக்கு அந்த மூட்டை எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் சேஷமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம காட்டு வழியா போயின்னு இருந்தான். இப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேரு முக்காடு போட்டுக்கிட்டு சேஷம அடிக்க வந்தாங்க. எங்கடா உங்ககிட்ட இருந்த அந்த மூட்டை? என்கிட்ட எந்த மூட்டையும் இல்ல. இல்லையா? பொய் சொல்றியா? உங்ககிட்ட நகை இருக்கிற மூட்டை இருந்துச்சே, அத எங்கடா வச்சிருக்க? பொய் சொல்லாத. இப்படி அவங்க எல்லாமே சேஷத்தை போட்டு அடிக்கும் போது சேஷம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஒரு மரத்துக்கிட்ட நின்னா. இப்படி அவங்க மூஞ்சுக்கு போட்ட முக்காடெல்லாம் எடுத்தப்போ அதுல வேணு இருந்தான். வேணு, அந்த சேஷம் கிட்ட மூட்டை இல்ல. இல்லடா, நான் இவ்ளோ நாடகம் ஆடுந்து அந்த மூட்டைக்காக தான், அந்த மூட்டை அவங்கிட்ட தான் இருக்கு. இப்படி அவன் போட்ட பிளான பத்தி சொல்லும் போது அதை கேட்ட சேஷம், ஐயோ வேணு, என்ன பார்த்தே இவ்ளோ பொறாமப்படுறியா? அப்பா, என் பொண்டாட்டி ஞாபக மருதி இன்னைக்குதான் நல்ல வேலை செஞ்சிச்சு, இல்லனா இன்னைக்கு என் உயிர் காத்துல பறந்து போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து விஷயத்தை எல்லாமே பொண்டாட்டிக்கிட்ட சொன்னான். கமலா, உன்னோட ஞாபக மருதி தான் இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கு, இதுக்கப்புறம் என்னைக்குமே உன்னை திட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்.